நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு 9/7/2026 இன்றைய தினம் அன்னதானம். வேதிக்ஷா அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. ஹாப்பி பர்த்டே வேதிக்ஷா, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வேதிக்ஷா அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு 50 நபர்களுக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. வேதிக்ஷா அவங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் திருவருளால அனைத்து சகல வளங்களும் நலங்களும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட செல்வங்கள் செழிப்போட சந்தோஷமா வாழணும் வேண்டிக்கிறோம். வேதிக்ஷா பாப்பாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம். ஹாப்பி பர்த்டே வேதிக்ஷா. உங்க குடும்பத்தினர் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். எல்லாரும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் திருவருளால சகல ஐஸ்வர்யத்தோட வாழணும் வேண்டிக்கிறோம். இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் அன்னதானம் கொடுத்திருக்காங்க. வேதிக்ஷா அவங்க பிறந்த நாள். அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம். அவங்க பல்லாண்டு நீடூடி சகல ஐஸ்வர்யங்களோட செல்வங்கள் செழிப்போட வாழணும்னு மனம் நிறைவா வாழ்த்துறோம். இங்க இருக்கிற சாது சிவனடியார்கள் சார்பா அவங்க குடும்பத்தினருக்கு எங்களுடைய மிகப்பெரிய ஒரு நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். அவங்க குடும்பத்தினர் அனைவரும் சந்தோஷமா இருக்கணும், நீண்ட ஆயுளோட வாழணும், நிறைந்த செல்வத்தோட வாழணும் வேண்டிக்கிறோம். ஹாப்பி பர்த்டே வேதிக்ஷா. மிக்க நன்றிகள். அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு ஓம் நம சிவாய நமக. சாப்பிடலாம் ஐயா, சாப்பிடுங்க. சாப்பாடை வீண் பண்ணாம சாப்பிடுங்க தயவு செய்து. நமச்சிவாய நமக. சாப்பாடை வீண் பண்ணாம சாப்பிடுங்க. ஜெய 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 சங்கரா, ஹர 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 சங்கரா. அக்னி ரூபமான எங்கள் அருணாச்சலனே, உன்னடிகள் பொழியும் கருணை வாழ்க அருணாச்சலனே. ஜெய 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 சங்கரா, ஹர 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 சங்கரா. பக்தி உள்ளமே ஸ்படிகலிங்கமே, பக்தி உள்ளமே ஸ்படிகலிங்கமே, பாரில் ஊரும் சிவசாகரமே, பாரில் ஊரும் சிவசாகரமே. ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு 9/7/2026 இன்றைய தினம் அன்னதானம். ஹரிப்பிரியா. ஹரிப்பிரியா அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. ஹாப்பி பர்த்டே ஹரிப்பிரியா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் திருவருளால நலமுடன் வளமுடன் வாழணும். சசிகலா அம்மா கொடுத்திருக்காங்க. ஹரிப்பிரியா அவங்க பிறந்த நாள். அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் மற்றும் வரும் 21ஆம் தேதி அவங்க மகன் மிதிலேஷ் குழந்தைக்கு அன்னதானம். ஹரிப்பிரியா, மிதிலேஷ், அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் திருவருளால பல்லாண்டு காலம் நீடூடி சகல ஐஸ்வர்யங்களோட செல்வங்கள் செழிப்போட வாழணும், நீண்ட ஆயுளுடைய நிறைந்த செல்வத்தோடு வாழணும்னு மனதார பிரார்த்தனை செய்து வேண்டிக் கொள்கின்றோம். ஹாப்பி பர்த்டே ஹரிப்பிரியா. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டுகள். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓம் நம சிவாய.
ஹரிப்பிரியா மித்திலேஷ் அவங்க பிறந்த நாள். ஹரிப்பிரியாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். மித்திலேஷ் அவங்களுக்கு 21ஆம் தேதி பிறந்த நாள். அவங்களுக்காக வேண்டிக்குங்க. 30 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க சசிகலா அம்மா. மொத்தம் இன்னைக்கு அன்னதானம் 80 நபர்களுக்கு தான் அன்னதானம். மீதி அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். இன்னைக்கு மொத்தம் 80 நபர்களுக்கு அன்னதானம். மீதி எல்லாம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம். ஓம் நம சிவாய. நலமுடன் வளமுடன் வாழணும் அன்னதானம் கொடுத்த குடும்பத்தினர். ஓம் நம சிவாய. அக்னி ரூபமான எங்கள் அருணாச்சலனே, உன்னடிகள் பொழியும் கருணை வாழ்க அருணாச்சலனே. ஜெய 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 சங்கர ஹர 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 சங்கரா. ஜெய 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 சங்கரா ஹர 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 சங்கரா. வேதிக்ஷா குழந்தைக்கு பிறந்த நாள். அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு 50 பேருக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. வேதிக்ஷா குழந்தை நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிக்குங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் புண்ணியத்திலையும் இங்கே இருக்கிற சிவனடியார்கள், சாதுக்கள், சன்னியாசிகள், இருக்கக்கூடிய எல்லாருடைய சார்பாகவும், ஒண்டேபுட்டு சார்பாகவும் அவங்க ஆயுள் கால வரைக்கும் எந்த நோய் நொடி இல்லாமல் சகல செல்வாக்கத்துடன் வாழணும்னு அண்ணாமலையார் வேண்டியது. வேதிக்ஷா, ஹாப்பி பர்த்டே வேதிக்ஷா, வாழ்க வளமுடன். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. சாப்பாடு வைங்க வைங்க. இந்த பாக்ஸ் ஃபுல்லாக சாப்பிடும். அட சாப்பிடும் சாமி வைங்க. இரு பாட்டிக்கு வைங்க. நீங்க வேற கம்மியாக இருங்க. சாப்பிடும் வைங்க 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 சாமி வைங்க பாட்டிக்கு. இரு என்ன உள்ள பாட்டி உள்ள வரும்போது என்ன கவலையே பட மாட்டேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்ற கவலையே பட மாட்டேன். கையிடு உன்னை யார் என்ன பண்ணாங்க? கிட்ட வச்சு சாப்பிட்றியா? சாப்பிடு சாமி. போயிட்டு வாங்க. நமச்சிவாய் சார். நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கும் வேண்டிங்க. நமச்சிவாய். நமச்சிவாய் சார். நமச்சிவாய். இன்னைக்கு அன்னதானம் வந்து ஹரிப்பிரியா அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் கொடுக்குறாங்க. சசிகலா அம்மா இங்கே நமக்கு ரெகுலராக 7-8 வருஷமா நம்ம ஸ்பான்சரு, நம்ம நலம் விரும்பி, நம்ம சப்ஸ்கிரைபரு அம்மா எல்லாமே. அவங்க பொண்ணு ஹரிப்பிரியா அவங்க பிறந்த நாள். அவங்க பொண்ணுக்கு பையனுக்கும் பிறந்த நாள் 21ஆம் தேதி மித்திலேஷ். இவங்க 2 பேருக்கும் வேண்டிக்குங்க. ஹரிப்பிரியா, மித்திலேஷ். விநாயகரை முன்னிறுத்தி அண்ணாமலையார் அண்ணாமலையார் அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு, அவங்க அனுகிரகத்தோடு, சாதுக்களோட ஆசீர்வாதத்தாலே ஆள் போல் அரசு போல் இரும்புது போல் வாழ்ந்து செல்வத்தில் போட்டு நோய் நொடி இல்லாமல் சரி சரி சரி. அவங்களும் நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா, எல்லாருமே நல்லா இருக்கும். நன்றி. சமஸ்தா பிக்கினோ பவன்ட்டு வடை வச்சுக்கலையா? ஏன் எதனால வடை வேண்டாம்? வெங்காயம் பூண்டு. இப்போ நீ சாப்பிட்ற சாப்பாட்டுலாம் வெங்காயம் பூண்டு இல்லை. நீ பார்த்த எடுத்து வச்சுது வெங்காயம். ஒருத்தருக்காக வெங்காயம் நாங்கள் செய்யாம எப்படி இருக்க முடியும்? அப்படின்னு சொல்லவே இல்லையே. எல்லா பொரியல் எல்லாம் வெங்காயம் போட்டு தான் செய்வாங்க. சரி சரி சரி. பாட்டிக்கு வெங்காயம் பூண்டு இல்லாம சாப்பாடு வேணுமா? போட்டுடலாமா எல்லாருக்கும்? ஏன் பாட்டியா? என்ன தவிர அவெல்லாம் பாவம் சாப்பிடு. என்ன இஷ்டம்? உன்ன இஷ்டம். சாப்பிடு. ஏதோ ஊத்தலாம்னு பார்த்தேன். மேடம் நீங்க புடவை கட்டிட்டு இருக்கீங்க, என்ன விசேஷம்? பிறந்தல அது. நல்லா இருக்கேன். போயிட்டு சாப்பாடு போதுமா? சரி, அது நான் அப்பா மட்டும் இவ்வளோ வாங்கி நொறுக்கி வச்சுக்கிறேன். சரி சாப்பிடு. அதிகமாக சாப்பிடக்கூடாது, வயசாயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி நீ அது உனக்கு எதுவுமே ஒன்றும் பண்ணாதான். சரி சாப்பிடு. எல்லாம் அண்ணாமலையா இருக்கு. வாங்க ஐயா, வாங்க ஐயா.
சரி சாப்பிடு சாப்பிடு பாட்டி சாப்பிடு சாப்பிடு. சரி சரி போயிட்டு போ. ஆ சரி பாட்டிமா செருப்பு மட்டும் வெளில விட்டுருக்கா. போ போ போங்க போங்க சொல்லு. மருந்து கேட்டிங்களா? அச்சர மருந்து. இது வந்து முழுங்கக்கூடாது, அப்படியே வந்து வாயில் வச்சுன்னு இருக்கணும். ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வாயில் வச்சுன்னு இருக்கணும். வச்சுட்டு அப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் ஒரு வாட்டி முழுங்கக்கூடாது. இந்தாங்க முழுங்கிடக்கூடாது. இது கிளிசரின். இது என்ன அச்சரம் வாய் புண்ணு அதெல்லாம் இருந்துச்சுன்னா அர்த்தம். அதனால் சரி காரமாக சாப்பிடக்கூடாது. மோர் ஊற்றி மட்டும் சாப்பிட்லாம்ல? அதான் மோர் ஊற்றி சாப்பிட்டீங்க. பாட்டி சாப்பாடு வைக்கக்கூடாது, சாப்பாடு வீண் பண்ணக்கூடாது. நீ இன்னைக்கு பூரானா கூட பரவாயில்ல, சாப்பாடு சாப்பிட்டு தான் எழுந்திரிக்கணும். தயிர் கேட்டுச்சுன்னா கொடுங்க, அதுக்கு ஒத்துக்கும். பாயசம் ஃபஸ்ட்டு போகக்கூடாது, ஃபஸ்ட்டு சாப்பிட்ரு. இல்லை வச்சுட்டுனா இங்கேருந்து வெளியிலே அனுப்ப மாட்டேன் உன்னை. எது வேணாலும் பண்ணிட்டோமா? போலீஸ்காரங்க வருவாங்க, பிடிச்சி கொடுத்துருவேன். நான் என்ன சொல்லுவியோ பாட்டி இந்த மாதிரி சாப்பாடு வச்சுச்சுன்னுவேன். சரி எது வேணா பண்ணு, கவலையே படாத நீ. ஓடுறது. சரி 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 காத்துல ஓடுறது. மணிகளாகி வடிவம் காட்டும் அருணாச்சலனே, மானும் வாழ்க மழுவும் வாழ்க அருணாச்சலனே. ஜெய 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 சங்கரா ஹர 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 சங்கரா. ரிஷபமேறிடும் ரிஷிகள் நாதனே, ரிஷபமேறிடும் ரிஷிகள் நாதனே. ரேகை அணியும் ரகசிய உருவே, ரேகை அணியும் ரகசிய உருவே. அக்னி ரூபமான எங்கள் அருணாச்சலனே, உன்னடிகள் பொழியும் கருணை வாழ்க அருணாச்சலனே. ஜெய 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 சங்கரா ஹர 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 சங்கரா. டான்ஸ் ஆடுறியாமே, ஸ்பீக்கர்ல பாட்டு போட்டு விட்டு டான்ஸ் ஆடுறியாமையா? பாட்டு போலன்னா கத்துறியாம, பாட்டு போடுங்கன்றியாம. ஏன்? அண்ணாமலையார் வராரு, அண்ணாமலையார் வராரு, அதனால டான்ஸ் ஆடுற. பொய்யெல்லாம் சொல்ல, மெய் தான். சரி அப்பா கடவுளே பகவானே ஆண்டவனே யாரும் தேடுறீங்க மேடம்? நீ இப்ப கத்து பாவம் சாப்பிட்டு இருக்கிறவங்க எதுக்கு இப்படி கத்துன? ஏந்திருக்காதப்பா நீ. நான் பொய் நான் சொல்றதெல்லாம் பொய். அப்பா சாப்பிடு பொய் நான் சொல்றது பொய். நீ மெய் தான் பாட்டி சொல்ற. மீனாட்சிடா நானே அண்ணா. மீனாட்சினா போய் சொல்ல மாட்டாங்கதான். ஆமாமா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமி. சரி உட்காரு, சாப்பிட்ட அப்புறமா சாமி வர வை. உட்காரு. அப்புறமா நீ சாப்பிடாம எந்திரிக்க கூடாது. எதுக்கு டோய்னா? புடவை அழகா இருக்குது பாட்டிக்கு. ஆமா அக்கா சூப்பரா இருக்குது. நீ தானே வாங்கி கொடுத்த. ஆமா அக்கா பொய்யெல்லாம் சொல்லலடா. சரி உட்காந்து சாப்பிட்டு. எங்க போற? எங்கும் போல. அதை சாப்பிட்ட அப்புறம் வாங்க. வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒன்றும் தெரியல, வேஸ்ட் பண்ணா யாரையும் விட மாட்டேன். தெரியல எல்லார்ட்டையும் என்ன சொல்லுவேன்? என்னது பார்த்து இப்ப பயங்கரமா ஏன் அக்கா நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? என்ன பண்ண? நீ சாப்பிடு. சாப்பிட்டியா அக்கா? தண்ணியின் மாதிரி மாறி மாறி பேசுற பாட்டி. ஆமா இந்த பயமுறுத்துற மாதிரி உடனே ஏன் அக்கா என்ன அக்கான்ற. அக்கா பத்தியே பத்தி ஆமா உனக்கு எப்பெல்லாம் நான் இந்த மாதிரி சாதா படம் கட்டணும் பட்டு போடுவேன் பாட்டு பாடுவேன். சாப்பிட்டு பாட்டி சாப்பிட்டு.
ரவிக்க எடி கேட்டுச்சு அங்க கேக்குது என்னது கத்தனா எது கத்தனா பயந்து போயிட்டேன் நானு நீ பயப்படாத ஆ பயந்த மனுஷன் பரமாறு போனாலும் இருந்த மனுஷாலாம் ஏந்து போயிட்டாலாம் சாமி வந்துப்பா தூரம் இருந்ததுக்கே அப்படி இது பக்கத்துல இருந்து எனக்கு பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு அங்கே டீனா சாப்பிட்டியா பாட்டியா பாயசம் குஷ்டியா கூட்டிட்டேன் கை வைக்க ஐயோ நான் கையை வச்சு நொலை பண்ற பாட்டி நீ போடா அண்ணா ஐயோ இப்படிலாம் சாப்பிட்டா இப்படி எங்கன்னா ஒரு கல்யாணத்துல போயிட்டு இந்த மாதிரி உங்க ஆத்துக்கார் பக்கத்துல இருக்கும்போது இந்த மாதிரி பாயசத்தை வச்சு நக்கன்னா உங்க ஆத்துக்கார் என்ன பண்ணுவாரு அடிச்சுடுவாரு தெரியுதுல்ல பாத்துக்காரன்ற ஞாபகத்தில் நீ கையை விட்டு நொலப்பி சாப்பிட்டுக்கிற பாரு அப்படியே சின்ன பொண்ணு மாதிரி அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணு பாருடி அப்படின்னு பாட்டி உங்க வீட்டுக்கு அடிப்பாரு எங்க ஆத்துக்காரு என்னன்னா அடிக்கவே சரி ஒரு உங்க ஆத்துல ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க இந்த மாதிரி உட்காந்து வயசு நக்கி இருந்தான்னு பக்கத்துல உட்கார்றவங்க கை வச்சு சாப்பிடுவாங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டா உங்க ஆத்துக்காரு என்ன சொல்லுவாரு எங்க ஆத்துக்காரு உண்மையை சொல்ல மாட்டா ஓ பாடதீச தேவஸ்தானம் அவங்க வீட்டுக்கார பாட்டினா ரொம்ப பிடிக்கும் அப்படியா பாட்டி பாட்டி மேல ரொம்ப பாசம் ஆமா பொய்யே இல்லை ஆமா பாடதீச தேவஸ்தானம் பர்ஜாரகர் கோபாலன் முரட்டி பசுக்களெல்லாம் பிரித்து உனக்கு பிடிக்காத தாத்தாவா கோபாலன் தாத்தாவா ஐயோ பாட்டிக்கு உயிர் தாத்தானா ஆமா முரட்டி பசு நல்லா இருப்பாரு எங்க ஆத்துக்காரு எப்படி இருப்பாரு ரஜினிகாந்த் மாதிரி இருப்பாரா ஆமா ஆமா ரஜினி மாதிரி நீ அதுலயே கையெல்லாம் போட்டு இது பண்ணாத கை கழுவி ஒன்றும் பண்ணல நான் அழைக்கிறேன் அக்கா ஆத்தாடி மாரியம்மா ஒன்றும் அடிக்க வேண்டாம் போ உடலையாடா அண்ணா நான் இல்லை உன்னை பிடிச்சிங்கிறேன் சரி சரி பாட்டி என்ன விட நாங்கள் எடுத்து விடு நீ போய் கை மட்டும் வாங்கிட்டு ஓய் பாரு அண்ணா கலாய்க்கிறேன் என்ன பாப்பா கை கழுவினப்பா சட்டில் கட்டில் தொடச்சிட போறேன் குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ காலம் பகத்தாலும் கணவர் பணி செய்து காதல் உறவாடுவே உயர்மானம் பெரிதென்று வாழும் புலமாந்த வாழ்வின் சுவை கூர்ந்து ஃபினிஷிங் கோபாலன் தாத்தா நினைப்பிலே இருக்கிற நீ ஆமாண்ணா என்ன பண்ணுறது ஆத்துக்கார நினைப்பிலே இருக்கிற ஆமாம் பொய்யே சொல்லலை பட்டே பூடவையடி விண்பட்டு ரவிக்கையடி போயிட்டு வாங்கோ இது அழகா இருக்குது இந்த அம்மாக்கு புடவை ஒன்று எடுத்துடலாமா இன்னைக்கு ஒரு சார் ஒருத்தர் உனக்கு புடவை எடுத்து கொடுக்க சொன்னார் போயிடலாம் சொல்லுவாங்க நெய்யில தான் சரி கடைக்கு போலாமா நல்லா ஒரு சார் உனக்கு புடவை ஏய் அந்த இது நீ சரி இன்னொரு நைட்டி எங்க போடவே இல்லை 2 நைட்டி தான் போட்டுக்கிற இன்னொரு நைட்டி எங்க அங்க இன்னொன்னு இருக்கு அங்கதான் போட்டு விடுங்க கொஞ்சம் இந்த ஜாக்கெட் அளவு காமிச்சு விடு அப்படியே நல்லா இருக்கு அண்ணா இந்த மாதிரி லூஸா தான் போடணும் இவங்க டைட்டா போடக்கூடாதுக்கா சரி வேற ஜாக்கெட் எடுத்துங்களா எடுத்துக்கலாம் இன்னும் ஒத்து பார்க்குறேன் கண்ணாடியை பார்க்குறேன் என்ன விஷயம் பாரு அண்ணா பாரு நான் தான் சொல்லணும் பாரு இந்த மாதிரி பண்ணீங்க அதுக்கு பாடுறேன் அப்படின்னு பாரு அண்ணா பாரு வெக்கம் வேற நான் தான் சொல்லணும் பாருங்க பாட்டிய அப்படின்ட்டு அண்ணனை நான் சொன்னேன் எங்க அண்ணன் சரி உங்க அண்ணன் உங்க வீட்டுக்கு இட்டுட்டு போ தாராளமா எனக்கு வேணாம் ஐயோ உங்க அண்ணனை நீயே கூட்டிட்டு போ நீ எப்படி சொல்லுவ என் அண்ணனை வராது என்ன அது நாத்தனார் கொடுமையா எங்க அண்ணனை ஏதாவது சொன்னேன் அவ்வளவுதான் ஐயோ பயமா இருக்குது பயந்துட்டேன் நீயா நன்னா பயப்பிடிப்பியே நீ பயந்த மனுஷன் மாற போனாலாம் இருந்த மனுஷாலாம் ஏந்து போயிட்டாலும் புடவை இந்த மாதிரி அன்னைக்கு அந்த அம்மா கொடுத்த புடவை நல்லா அக்கா தோச்சிருக்காக்கா அந்த புடவை ஒரு புடவை கொடுத்தோமேக்கா அடுத்து எனக்கு தட்டு நிறைய வச்சு வச்சுடுறாங்க நல்லா இருக்கு அக்கா
அங்க ஒரு நல்லா பையில போட்டு இருக்கா? அதுல மாட்டிட்டு எங்க நல்லா இருக்க? அங்க நான் இருக்கிற இடத்துல புயல் இடம் நல்லா இருக்கா? ஆமா அண்ணா. புயல்லாம் சொல்லக்கூடாது இல்லைன்னா இன்னைக்கு குருவாரமா புதவாரமா மங்களவாரமா சூரியவாரமா போயிட்டு வரோம். என்ன வாரம்? என்ன வரண்டாண்ணா நீங்க என்ன கிழமை? தெரியல எங்க அண்ணன் சொன்னாங்க எல்லாம் உன் அண்ணனே கேளு, மடியில வச்சுக்கிறேன். திடீர்னு சாமி வந்துச்சு, எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஏன் என்னன்னு கேளு, ஏன் சாமி வச்சுக்க? ஏன் வந்துச்சு? அது வருது என்ன பண்றது தண்ணி சாமி வந்தா இருக்கிறவங்களுக்கு எதனா சொல்லணும். என்ன அதெல்லாம் இல்ல, சும்மா போயிட்டு உங்க அண்ணனா எங்க அண்ணன். அன்னைக்கு ஏதோ ஒரு குழந்தை ஒரு பொண்ணு இருந்து பிறக்கணும்னு சொல்லுவா. போதும் இருக்கிற பொண்ணெல்லாம் போதும் இருக்கிற எதுக்கு பொண்ணு பாவம்? அண்ணனுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும். அது ஒரு பாத்தியா, அதனாலதான் உங்க அண்ணனை நீ கூட்டின்னு போன்ற. இன்னொரு கல்யாணம் வேணுமா? அதான் எனக்கு வேணாம், நீ இட்டுன்னு போய் இன்னொரு கல்யாணம் பண்ணு. எல்லாம் கடமை பாட்டி, நீ தானே சொன்ன நேத்து வந்து இந்த பையில என்ன பேர் இருக்குதுன்னு கேட்டியா? ஆமா. எதுக்கு பாட்டி இந்த பையில இருக்கிற பேரு கேட்கறேன்னு கேட்டனா? கேட்டேன். கல்யாணம் பண்ண போறேன்டா உனக்கு அப்படின்னியா? பொண்ணு பார்க்க போறேன்டா உனக்கு சொன்னியா இல்லையா? சொன்னியா இல்லையா நீ? சொல்லிருப்பேன்டா அண்ணா தெரியாது. எல்லாமே ரெக்கார்ட் பண்ண பொழுது பொய்யெல்லாம் சொல்லல அக்கா ரிக்கார்டு இருந்தா போட்டுக்காங்க. சரி, இப்ப அந்த சாமி வர சொல்லு. எந்த சாமிய வர சொல்லு. எந்த சாமிய எந்த சாமிய ஒரு 10 நிமிஷம் வந்த சாமி நாங்களாம் பயந்தே போயிட்டு. சாமி வந்தா யாருக்கா நல்லது சொல்லணும். உடனே வந்தது சாமி உனக்கு. பேசிட்டு இருக்கும் போதே டோன் மாறிடுது. எலுமிச்சம்பழம் கொளுத்து தேவையில்ல, எலுமிச்சம்பழம் கட் பண்ண தேவையில்ல, கல்புரம் கொளுத்து தேவையில்ல, உடுக்கு அடிக்க தேவையில்ல, சொன்னாலே வந்துருது பாரு உங்க சாமி. எங்க போற பாட்டியா? அங்க போய் சாமி ஆட முடியா? சரி போ. சாமி வந்து எப்படி வருது? அப்படிதான் எப்படி வருது பாரு சாமி. சாமி ஆடு, செல்லாத்த மாதிரி ஆடு. என்ன என் புடவை சொல்லுவோம் இல்லையா? திருப்பாம ஒரு படம் எடுத்து கொடுக்க சொல்றேன் உனக்கு. என்ன கல்யாணம் வேலை எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து என் அப்படின்னா பத்தியா முருகன் அது பாட்டிக்கு சிவபெருமான் தெரியல, விநாயகர் தெரியல, முருகர் மட்டும் தெரியுறாரு. அவன் முருகன் தான் முருகர் தான். இவரு யாரு? அவன் பிள்ளையாரு இவரு. அப்ப இவரு அவன் யாருல அவன் யாரா? ஐயோ, ஏன் சொன்னா தப்பு அவன் யாருன்னு கேக்குற? ஆமா யாரு இவரு? முருகருக்கும் விநாயகருக்கும் அப்பா யாரு? அவர் பேர் என்ன? இல்ல வார்த்தை வேணா கேட்டு சொல்றியா? முரட்டு பாசு அதான் வார்த்தைக்காரனே முரட்டு பசுகள் வந்துடும் உள்ள. முரட்டு. இவர் யாரு இவரு? சிவபெருமான் பக்கத்துல இருக்கிறாங்களா அந்த அம்மா? இவங்க யாரு? அவங்க அவாத்து மாமி அவாத்து மாமி. அவாத்து மாமி மாமி. பார்வதி தேவி. முரட்டு பசுக்கள் எல்லாம் முரட்டு பசு. ஆமா தேடி திரிஞ்ச என திருமேனி வாடு மட மாடு மேய்க்கும் கண்ணா நீ போக வேண்டாம் சொன்னேன். இந்த மாதிரி பாட்டி இது நீதான்றாங்க எல்லாருமே. இந்த போட்டோ அந்த போட்டோல எடுத்து. ஆமா சொல்றா எல்லாரும். யாரு இந்த போட்டோ பாத்தியா? போட்டோ தான் பார்த்தேன். யாரு இவங்க? இது புது பூ தானே அண்ணா? இது புது பூ தான், எடுத்துறாத. அதான் கேட்டேன். ஆமா, பழைய பூ எடுக்கிற மாதிரி எடுத்துறாத. இந்த பாட்டி பாரு, இந்த பாட்டி பேரு சாவித்திரி. இந்த பாட்டிக்கு கண்ணு தெரியாது. இந்த பாட்டி வந்து இவங்க ஆத்துல விட்டாங்க, ரோட்ல உட்காந்துருந்தாங்க. அந்த பாட்டி கண்ணே தெரியாது. அண்ணா சாவித்திரி நோம்பு தெரியுமா? வரலட்சுமி நோம்பு தெரியாத பாட்டியா? சாவித்திரி நோம்பு வரலட்சுமி நோம்பு தெரியாது. சிவன் வந்து மரத்துல ஏறி மாமரத்துல ஏறி அவர் வந்து யமதர்மன். மாமரத்துல ஏறி தீர்க்க சுமங்கலி பவ. அதுல எல்லாம் போட்டு போறேன். பூ அங்க போட்டு பாரு. அப்படி வா. போட மாட்டேன்டா அண்ணா. என்ன அப்படி போடுனா நான் இங்க காய்கறியம் போடு. போடலாமா? போட்டுருங்க. நீ மேல போட்டா கூட சரி, நான் ஏற்றுக்கிறேன். பரவாயில்லையா? பரவாயில்லதான், போட்டிய. சரி போலாமா? இப்படி போயிட்டு வரேன். எங்க போயிட்டு வர? அப்படி வரேன். ரவுண்ட் அடி. அதான் சொந்தக்காரர் தான் எல்லாமே.
குளிச்சியா காலைல? ஐயோ நல்லா இருக்கு இப்போ பாருக்கா. பாரு அக்கா, ஒன்றும் நீ வயசு பொண்ணு மாதிரி எனக்கு சொல்லாது. பாரு அண்ணா, பாரு அக்கா. கவலையே விட மாட்டேன். கவலைப்பட நீ ஏன் கவலைப்பட போற? மம்மி எங்க போறீங்க? எங்க ஆத்துக்கு வரீங்களா? போலாம். எங்க உங்க ஓ அங்க உனக்கு தெரியவே தெரியாதா? நல்லா தெரியும். அங்க அங்க அங்கதான் ரோடு கிராஸ் பண்ணி போகுது. மாமி இப்படி வந்துருங்க, இப்படி போகாதீங்க. ஏன் அது போக போகாதீங்க. அங்க கரண்ட் இருக்கு. சிவாஜி கணேசன் மாதிரி நடக்குது பாரு. சரி பாட்டி போயிட்டு வரட்டுமா? நீங்க இருந்து இப்ப பொறுப்பா பாத்துக்கோ. ஏன் இருக்க மாட்டா? என்ன என்னால முடியாதுடா. ஏன் என்ன பாட்டிய? 2 பெஞ்சு ஒன்னா போட்டு 2 ஃபேன் போட்டுருவான். ஒண்ணு வேண்டாம். 3 பெஞ்சு கூட ஒன்னா போட்டு உருளலாம் உணரலாம் தூங்கலாம். எங்க போய் இருக்கணும் அப்ப? நான் அங்க எப்பயும் உள்ள இடத்துலயே போயிருந்தேன். எப்பயும் உள்ள இடத்துல இருக்கிறியா? ஆமாண்டா. இங்க வேணாம். என்னால முடியாதுடா. ஓ ஆனா நல்லா இருக்கே. நான் மட்டும் தனியா இருக்க சொல்றேன். என்ன சுத்தி இவ்வளவு சாமி படங்குதா? அதான் நல்லா இருக்கு. அதான் நல்லா இருக்குன்னு சொல்றேன். அதான் அப்புறம் தனியா இருக்கிறன்ற. நான் தனியாக தான் இருக்கிறேன். எனக்கு என்ன பேயை பிடிக்க போகுது. தியானம் பண்ணலாம், பகவான் வேண்டலாம். இருக்கிற பேயை நீ எடுத்துன்னு போயிடுற. शिवय अमृत अरुणाचला